இங்கே மணமேடையில் நீயும் நானும் ஜோடியாக நிற்போம். நம்ம ஊர்க்காரங்க உறவுக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. நான் பட்டுப்புடவை கட்டிட்டு வெக்கப்பட்டுட்டே வந்து நிற்பேன். வெக்கமா? நீயா? நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத. அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அப்படியா? சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம். சரி சரி, ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போன அப்பா அம்மா வந்துருவாங்க. அதுக்குள்ளே போயிடலாமா? யாரு முதலாளி இது? ஜாதியை ஒழிக்கிறத தான் இவ லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கா மாமா. நம்ம சாதி சனமெல்லாம் உங்களை பார்த்து கைதட்டி சிரிக்க போகுது மாமா. பெரிய பெரிய தலைவர்களால ஒழிக்க முடியாத ஜாதிய நீ ஒழிக்க போற. எப்படி ஒழிப்ப சொல்லு? கேக்குறாருல, சொல்றி. ஜாதி மறுப்பு திருமணம் தான் ஒரே வழி. அதுக்காக யார கல்யாணம் பண்ணணுங்கிற? ஏய் சொல்லுடா, சொன்னதானே அவருக்கு புரியும். நந்தினிய. நந்தாவ நினைச்சேன் இது நடந்துடக்கூடாதுதான் அப்பவே சொன்னேன். ஆனா அது இப்ப மரமால வளர்ந்து நிக்குது. சீக்கிரமே நம்ம ஜாதியில் நல்ல பையலா பார்த்து கட்டி வச்சிருக்க மாமா. படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்த மாதிரி இதுக்கும் சரியா சொல்லுவான்னு நினைச்சியா? இல்லப்பா, சம்மதிக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன்டா இதெல்லாம்? உங்க 2 பேரோட சம்மதம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்பா. செத்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவ? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ப்பா. அப்படி கன்னியாஸ்திர போறியா? மரம் நடுவமா? ஒவ்வொரு மரமும் என் குழந்தைங்க மாதிரிமா. உனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? அப்படின்னா கல்யாணத்தை சம்மதிங்க. சம்மதிக்க முடியாது. நான் சொல்ற பையன் தான் அவன் கழுத்துல தாலி கட்டுவான். அது அத்து போட்டு வந்தா என்னப்பா பண்ணுவீங்க? கொன்னு போட்டுருவேன். இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் பிரதமர், ஜனாதிபதி, முதல்வர், கமிஷனர், மனித உரிமை கமிஷன் வரைக்கும் எங்க உயிருக்கு ஆபத்து வந்தா அதுக்கு இவங்களாம் தான் காரணம்னு மெயில் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்க சம்மந்தம் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்ப்பா. நாங்க எங்க போனாலும் உங்களுக்கு தெரிய என் நம்பரை உங்க நம்பரோட லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் என்ன பேசுறோம், எங்க போறோம், வாரோன்றதெல்லாம் உங்க மொபைல்லே நீங்க பாத்துக்கலாம்ப்பா. உங்களை சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். என்னங்க? ஐயோ, அம்மா 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 ப்ளீஸ்மா. நந்தினி நல்ல பொண்ணு தான்டா. ஆனா அப்பா சம்மதிக்கணுமே. நந்தினி, இப்படி ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சம் சாப்பிடு. நான் சொல்றேன்ல, தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுமா. இங்க வச்சுட்டு போறேன், சாப்பிடுறியா? கண்டிப்பா சாப்பிடணும். நந்தா, வாப்பா சாப்பிட. டேய், சாப்பிடாம போனா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நந்தா, டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதான் இந்த மயக்கம். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சாப்பிட்டா போதும். எல்லாம் உங்களால தான். நந்தா,
நந்தா 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 ஏய் நந்தா நந்தா ஐயோ என் புள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏன் நந்தா அம்மாவை பாருடா. நந்தா என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு டாக்டர்? சாப்பிடாதனால மயக்க மாட்டார், சாப்பிட்டா சரியாயிடும். டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி? ஒன்றும் இல்லை மாமா, நந்தினி ஞாபகமாகவே இருக்கான், அதான். என்னங்க, நம்ம நந்தினி கலந்த பற்றி ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? அவ தான் முடிவு எடுத்துட்டாள, என்ன செய்ய சொல்ற? அவள் தான் அவங்க சம்மதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாள்ல, அப்புறம் என்ன? சம்மதிச்சானே ஆகணும். அப்புறம் புதுசாக ஏதாவது போராட்டத்தை ஆரம்பிச்சிடப்பா. நான் சம்மதிச்சிட்டேன்னு நீயே சொல்லிடுற அவட்ட. இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஒரு நாள் எங்க அப்பா சம்மதிச்சாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க. வாசைகளாம் ஏத்துக்கதான் நான் இல்லைங்க. வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க. வாசைகளாம் ஏத்துக்கதான் நான் இல்லைங்க. ஏண்டி இப்படிலாம்? 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நல்லா இரு. தேங்க்ஸ்பா. பரீட்சை முடிக்கிட்டோம், ஒரு நல்ல நாள் பார்ப்போம், சரியா? அது வரைக்கும் தோப்பு வீட்டில் தங்கி ஒழுங்கா படி. செல்போன்லாம் தூக்கி உரங்கட்டு. முழு கவனமும் படிப்புல தான் இருக்கணும். ரெடியா இரு, சாயங்காலம் நம்ம தோப்பு வீட்டுக்கு போவோம், சரியா? சரிப்பா. ம். மா, ஒரே ஒரு கால் நந்தாக்கு பண்ணிக்கிறேம்மா. அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாருமா. சரி, சீக்கிரம் பண்ணிக்கோ. சொல்றா நந்து. எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆடாத. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தோப்பு வீட்டுல படிக்க சொல்லிருக்காங்க. அப்புறம் என் கையில போன் இருக்காது. வேலைக்காரம்மா மொபைல்ல இருந்து நானே கூப்பிடுறேன். அம்மா கூப்பிடுறாங்க, நான் வைக்கிறேன். பை பை. ஓகே. சைட் லாக் போடாதீங்க. சுப்பு, ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, இப்பதான் ஆண்டாள் கால் பண்ணா. நந்தினியோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாராம். நீங்க தான் புடிவாதமா இருக்கீங்க. அவனை நான் சொன்ன மாதிரி சென்னைக்கு போய் என் ஃப்ரெண்டு சொல்றத கேட்டு 4 காசு சம்பாதிச்சுட்டு வர சொல்லு. அப்புறம் சம்மதிக்கிறேன். சரி, பத்திரமா போயிட்டு வாப்பா. வரமா. அப்பா பாத்து பாத்து, வண்டி 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 வண்டி. தூக்குடா அவனை. போங்கடா சீக்கிரம். தைரியம் உனக்கு? ஏய், ஏத்தடா வண்டி. சீக்கிரம் சீக்கிரம். அப்பா, அங்கிள் கால் பண்றாங்க. என்னன்னு கேள்ப்பா. ஹலோ. காளி நந்தாவை தூக்கிட்டு போயிட்டாமா. அப்பா, காளி மாமா நந்தாவை தூக்கிட்டு போயிட்டாராம்ப்பா. சரிம்மா, நரிப்பாறைக்கு வர சொல்லு. அங்கதான் இருப்பா, நம்ம போயிடுவோம். அங்க மாமாவை வர சொல்லு. நரிப்பாறைக்கு வந்துருங்க, நாங்களும் அங்க வந்துடுறோம். அப்பா, காளி மாமா எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்கப்பா நந்துவை. ஒன்னும் பயப்படாதம்மா, நம்ம போயிடலாம். அங்க இப்ப போயிடலாம், ஃபாஸ்டா போயிடலாமா? நீங்க நரிப்பாறைக்கு வந்துருங்க, நாங்களும் அங்க வந்துடுறோம்.
சாகுடா. காளி நந்தா நரு ஐயோ ஐயோ காணு ஐயோ நந்தினி நீ போகாத, நான் போய் பார்க்கறேன். நந்தினி போகாத, அம்மா சொன்னா கேளுமா. நீ எல்லாம் வரக்கூடாது நந்தா.